ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீமித்து நேச்சுரல் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வாழைத்தண்டு ஜூஸ் தான். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதோடு சேர்த்து வாழைத்தண்டினுடைய நன்மைகள் என்னென்னு பார்த்துடலாம். ஓகேங்களா? சிறுநீரக கல் இருக்கிறவங்க மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா வாழைத்தண்டு ஜூஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வரவே வராதுன்னு சொல்லுவாங்க. அது வரவே வராதுங்கிறது கொஞ்சம் 100% சொல்ல முடியாது. ஏன்னா பார்த்திங்க அப்படின்னா வராமல் தடுக்கும். ஓகேங்களா? வரதுக்கான அறிகுறி இருக்கிறவங்க இல்லை அப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்கிறவங்க ஓரளவுக்கு இதை எடுத்துக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிடும். பட் ஃபைனல் ஸ்டேஜு ஆப்ரேஷன் பண்ணுற ஸ்டேஜ்லாம் போயிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இதை ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வர வீக்லி 2 தடவை அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது மறுபடியும் வராமல் தடுக்கலாம். ஓகேங்களா? அதுக்காக தான் இதை எடுத்துக்கிறோம். வாழைத்தண்டில் நிறைய நன்மைகள் இருக்குது. எப்போவுமே வாழைத்தண்டு வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு மேலே பட்டை பட்டையாக இருக்கும். அந்த பட்டை மாதிரி இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடணும். உள்ளே ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும், வளையம் மாதிரி, பழுப்பு மாதிரி. அதை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு 2 கார்னர்லேயுமே கட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற போர்ஷனை இந்த மாதிரி ரவுண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ரவுண்டாக கட் பண்ணி எடுக்கும்போது அதில் நார் வர ஆரம்பிச்சிடும். இதில் இருக்கிற ஃபைபர் கண்டென்ட்டு தான் மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய வெயிட் லாஸ்க்கும் சரி, உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பு, இந்த கழிவுகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை ஈஸியாக வெளியேற்றுறதுக்கு இந்த ஃபைபர் கண்டென்ட் ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். அந்த நாரை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் கையை வச்சு இப்படி சுருட்டி எடுத்தீங்க அப்படின்னாலே அழகாக வந்துடும். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம கையை வச்சு நல்லா அப்படி சுருட்டி எடுத்தீங்க அப்படின்னா அழகாக அதில் இருக்கிற நார் எல்லாமே வந்துடும். இது நான் ஜூஸ்க்காக கட் பண்ணுறேன். நீங்கள் பொரியலுக்காக இருக்கட்டும், இல்லை நம்ம கூட்டு வைக்க போகிறோம் அந்த மாதிரி, இல்லை சூப் வைக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கெலாம் நம்ம நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்துக்கோங்க. இதுக்குமே நான் ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஈஸியாக நல்லா கிரைண்ட் ஆகிடுங்கிறதுக்காக. இந்த மாதிரி மீதி இருக்கிற போர்ஷன்ஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் அதிகமாக விட்டமின் B6 இருக்கிறதுனால பைரிடாக்சின்னு சொல்லுவாங்க. அது அதிகமாக இருக்கிறதுனால சிறுநீரகத்தில் இருக்கிற தேவையில்லாத கற்களை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஃபைபர் கண்டென்ட்டுமே அதிகம் இருக்கிறதுனால வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் இதை ரெகுலராக எடுத்துக்கலாம். ரொம்பவுமே வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நம்ம கெட்ட கொழுப்பெல்லாம் கரைச்சி வெளியேற்றிடும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஜூஸாக மட்டும் இல்லை, பொரியல், கூட்டு அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ரவுண்டாக ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதை க்யூப் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இது நம்ம அப்படியே வெறும் பாத்திரத்தில் போட்டு வைக்கக்கூடாது. தண்ணி ஊற்றி தண்ணியில் தான் போட்டு வைக்கணும். அப்போ தான் அதோட கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிங்கனாலே அதோடைய கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். தண்ணியில் போட்டு வச்சுக்கணும். ஓகேங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதிகமான ப்ளட் சுகர்லாம் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சுகரை நல்லாவே கட்டுப்படுத்தும். இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டு வரும்போது நீங்கள் ஜூஸாக எடுத்துக்காமல் சுகர் இருக்கிறவங்களாம் அழகாக பொரியல் மாதிரி, கூட்டு மாதிரி இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சுகர் லெவலை கம்மி பண்ணி கொடுக்கும், அதிகமாக்காமல். அதே மாதிரி பிபி இருக்கிறவங்களும், அதிகமான ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதை சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படுத்தும். அதிகமாகாமல் கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதுக்கு அடுத்தது நம்மளோட ஏரியா தான் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணுதுங்க. நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பு எல்லாத்தையுமே கரைச்சி எடுத்துரும். அதுக்காக ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. மார்னிங் வெறும் வயிற்றில் எழுந்த உடனே இது நல்லா ஜூஸ் மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு கூட மோர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு தயிர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸி கிரைண்டரில் இஞ்சி, ஜீரகம்லாம் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எனக்கு டேஸ்ட்டுக்காக சால்ட் உப்பு ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு டேஸ்ட்டு அப்படியே குடிக்க பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அப்படியே டேரெக்டாக கூட குடிச்சிக்கலாம். ஜஸ்ட்டு இந்த வாழைத்தண்டை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கூட தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். கூட ஜீரகம், இஞ்சி இதெல்லாம் மட்டும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு இது டேஸ்ட் வேணும் அப்படின்னா உப்பு லைட்டாக போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். ஈஸியாக வாழைத்தண்டு ஜூஸ் ரெடி பண்ணலாம். ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகாது. ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். நான் எதுக்காக எடுத்துக்கிறேன் அப்படின்னா எனக்கு வெயிட் லாஸ்க்காக எடுத்துக்கிறேன். என்னோடய ஹஸ்பண்ட்க்கு ஆல்ரெடி கிட்னி ஸ்டோன் இருந்து நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அவருக்குமே 2 பேருக்கும் சேர்த்து தான் நான் இதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஜஸ்ட் இப்போல்லாம் 10 ரூபீஸ் 20 ரூபீஸ்க்கே எல்லா கடைகளில் வாழைத்தண்டு நல்லாவே ஈஸியாக கிடைக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராகவும் இருக்குது இந்த ஜூஸ். நீங்கள் உப்பு போடாமல் குடிக்கும்போது அந்த டேஸ்ட் மாறும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அசிடிட்டிலாம் இருக்கிறவங்களாம் கூட இந்த ஜூஸ் குடிக்கலாம், ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா
உடம்பு வந்து எப்போவுமே வந்து நம்மளுக்கு அஜீரணமே ஆக மாட்டேங்குது. ஒரு மாதிரி இருக்குது. அசிடிட்டி பிரச்சனை இருக்குது. வயிறு எரிச்சல் இருக்குது. சிறுநீர் கடுப்பு இருக்குது. சிறுநீர் போகும்போது ஒரு மாதிரி எரியுது யூரின் போகும்போது. அந்த மாதிரி இருக்க பிரச்சனை இருக்கிறவங்கலாம் கூட இது வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் அந்த பிரச்சனை எல்லாமே இல்லாமல் போயிடும். இதில் வந்து அதிகமான ஃபைபர் கண்டென்ட் இருக்குது முக்கியமாக. அதுக்கப்புறம் பொட்டாசியம், மெக்னீஷியம், விட்டமின் B6 இருக்கிறதுனால ரொம்பவுமே வந்து ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் ரத்தத்தில் இருக்கிற கொழுப்பு நம்ம ரத்த நாளங்களில் ரத்தம் வந்து நல்லா வந்து வராமல் அடைப்பு ஏற்பட்டு மாரடைப்புலாம் ஒரு சிலருக்கு ஏற்படும். அதெல்லாம் வந்து கட்டுப்படுத்துது. அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களும் இதை வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம ரத்தத்துடைய அளவை வந்து அழகாக மெயின்டைன் பண்ணுது. ரத்தத்தை சுத்தப்படுத்தி கொடுக்குது. ரத்தத்தில் இருக்கிற அடைப்பு அந்த பிளாக்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் வராமல் அழகாக ஈஸியாக வந்து தடுத்துடுது. ஓகேங்களா, அதுக்காகவும் இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 2 தடவை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சுட்டு இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபில்ட்ரு பண்ணும்போது வேணுன்ற அளவுக்கு நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ, எத்தனை பேர் குடிக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி ஆட் பண்ணி 2 தடவை நல்லா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஊற்றி அலசி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குன்னே சொல்லணும். நான் தினமுமே வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜூஸ் வந்து நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணி குடிச்சிட்ருக்கேன். எனக்கு வெயிட் வந்து அதிகமாகிட்டே போகுது. ஸோ அதனால் இது எனக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணுது. அதேமாரி இந்த மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக வந்து டைஜஸ்ட் ஆகி மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அந்த எரியிறது அந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லாமல் ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். நிறைய பேர்லாம் வந்து நான்லாம் ப்ரெக்னென்சி டைம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் இந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனைனால. ஸோ நிறைய பேர் வந்து தெரியாமல் கூட இருப்பீங்க. இந்த ஜூஸை வந்து எடுத்து பாருங்கள். நல்லாவே வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னே சொல்லலாம். மலச்சிக்கல் பிரச்சனையே இருக்காது. குழந்தைங்க கூட அடிக்கடி மோஷன் போகாமல் இருந்தாங்கன்னா இந்த ஜூஸ் வந்து கொஞ்சமாக ஒரு 50 ml அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்குமே வந்து அந்த மோஷன் பிரச்சனைலாம் இல்லாமல் சிறுநீர் கடுப்பு பிரச்சனைலாம் இல்லாமல் நல்லா வந்து மோஷன் யூரின்லாம் போவாங்க. அவங்களுக்குமே இந்த ஜூஸ் நீங்கள் கொடுக்கலாம். அவ்வளோதான், ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா அடித்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கோங்க. இது குடித்ததுக்கு ஆஃப்டர் வந்து ஒரு 1/2 hour 1 ஹவருக்கு அப்புறமா வந்து ஃபுட் எடுங்க. அதே மாதிரி இது குடிக்கிறதுக்கு முன்னாடி எந்த ஃபுட்டும் எடுக்காதீங்க. வெறும் வயிற்றில் குடிங்க. அப்போ தான் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ரொம்ப சூப்பராகவுமே இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு சிலர் வந்து கிட்னி ஸ்டோன் இருந்தாலே தினமும் குடிக்கணுன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. தினமும்லாம் வேணாம், வாரத்துக்கு 2 முறை குடித்தா போதும். நல்லாவே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு 3 டைம் கூட எடுத்துக்கலாம். மாற்றி ஆல்டர்னேட்டிவாக ஜூஸஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு பீட்ரூட் ஜூஸ், ஒரு நாளைக்கு ABC ஜூஸ், ஒரு நாளைக்கு நெல்லிக்காய் ஜூஸ், இந்த மாதிரி ஜூஸ் அப்படி மோர் அந்த மாதிரிலாம் கூட எடுத்துக்கோங்க. நல்லா ஹெல்ப் பண்ணுது. நான் இப்போ வந்து ஆல்ரெடி வெயிட் லாஸாக தான் போயிட்டுருக்கேன். உங்களுக்கு நம்ம சேனல்லையும் வெயிட் லாஸ் ரெசிபிலாம் நிறைய வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.